புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஊமையின் ராகம் கதையின் 14ஆம் பகுதி தொடர்கிறது. நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெண்ணை கொடுத்தோமா கண்ணை கொடுத்தோமான்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு என்னால் எந்தவித கஷ்டமும் வந்துவிடக்கூடாதுன்னு என்னை நானே கஷ்டப்படுத்தி கொண்டேன்மா. நான் இங்கே இருந்தால் சௌதாமினியை மாப்பிள்ளை கஷ்டப்படுத்தி விடுவாரோன்னு மனசுக்குள்ளே பயம் வந்து விட்டது. மற்றபடி என் உயிர் என் அண்ணனின் காலடியில் தான் கிடந்தது. மனசெல்லாம் இங்கே தான் இருந்தது. வெறும் கூடுதான் அங்கே தனியாய் பொங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தது. இனிமேல் என்னம்மா ஆக்கி போடுகிற மகராசி, நீயே என்னை இங்கே இருக்க சொல்லிவிட்ட. இனி கடைசி காலம் வரைக்கும் என் அண்ணன் மகன் வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். வேதகிரி நெகிழ்ச்சியுடன் பதில் கூறினார். பெண்ணை பெற்றவர்கள் தங்கள் மனவேதனைகளையும் குடும்ப சிக்கல்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். வளைகாப்பிற்கு முதல் நாளே தணிகாசலம் குடும்பத்தார் சிவாவின் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். சிவா அலுவலகம் விட்டு வரும்போது வீட்டில் நிலவிய விழாச்சூழலின் பரபரப்பை ரசித்தவாறு வீட்டுக்குள் வந்தான். முன்ஹாலில் தணிகாசலமும் பாலசுப்பிரமணியமும் வழக்கம்போல் நாட்டு நிலவரத்தை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்க மாடிப்படி ஏறினான். எதிரில் சௌதாமினி பரபரப்பாய் இறங்கி வந்தாள். என்னம்மா கிழக்கு மேற்கு இப்படி பின்னி பிணையுது என்று சிரித்தான் சிவா. அதை ஏன் கேட்கிற? இவர்கள் 2 பேரும் கொஞ்சி கொள்வதை பார்த்தால் இவர்களா இத்தனை வருஷமும் பகையோடு இருந்தாங்கன்னு தோணுது. என்னவோ பொம்பளைங்க நாங்கள் சண்டை போட்டு குடும்பத்தை பிரித்ததிலிருந்து போலவும் இவங்க 2 பேரும் ஈரோடலும் ஓர் ஊருமா இருந்தது போலவும் தோணுது. சலித்து கொண்டே படி இறங்கி போய்விட்டாள் சௌதாமினி. மாடிகாலில் இன்னொரு கூட்டணி உருவாகி கொண்டிருந்ததை பார்த்தான். அருணகிரியும் வேதகிரியும் அருகருகே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தனர். சரஸ்வதி அவர்களுக்கு எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்து அவர்கள் பேசுவதற்கு ஆதரவாக தலையை ஆட்டிக்கொண்டிருந்தாள். அருணகிரி சிவாவின் பக்கம் திரும்பி பார்த்தவர், இதோ சிவாவே வந்துவிட்டானே என்று குதூகலமான குரலில் கூறினார். வாங்க தாத்தா என்று பொதுப்படையா 2 பெரியவர்களையும் பார்த்து கூறிய சிவா பாட்டி என்றபடி சரஸ்வதியின் அருகே சென்று அமர்ந்து கொண்டான். பாசத்துடன் பேரனின் தலையை வருடி கொடுத்த சரஸ்வதி, சரியாக சாப்பிடுவதில்லையா சிவா, இளைத்து தெரிகிறாயே என்று கவலை துணிக்க கூறினாள். எத்தனை பெரியவனானாலும் இன்னும் பெரியவர்களின் கண்ணுக்கு தான் சிறுவனாகவே தென்படுவதை உணர்ந்த சிவா மனதிற்குள் நெகிழ்ந்து கொண்டான். அப்போது உமா எல்லோருக்கும் காப்பி கொண்டு வந்தாள். மனைவியின் தாய்மையுற்றிருந்த மேடிட்ட வயிற்றை கனிவுடன் பார்த்த சிவா, ஆமாம் பாட்டி, உங்கள் பேத்தி என்னை சரியாகவே கவனித்துக் கொள்வதில்லை என்று புகார் கூறியபடி அவளை பார்த்து ரகசியமாய் கண் சிமிட்டினான். உமாவின் முகம் குப்பென்று சிவந்து விட்டது. அல்லன் பெரியவங்க முன்னால என்ன வேலைக்கு செய்கிறான் என்று பொய் கோபத்துடன் அவனை மனதிற்குள் கடிந்து கொண்டு அவனை பாராதது போல் சரஸ்வதியிடம் காப்பி கோப்பையை நீட்டினார். யார் இருந்தாலும் முதலில் நீ உன் புருஷனை தான் கவனிக்கணும். சிவா சொல்வது சரிதான், நீ அவனை சரியாக கவனித்துக் கொள்வதில்லை என்பதுதான் உண்மை போல. முதலில் சிவாவை கவனி, சரஸ்வதி கண்டிப்புடன் கூறினாள். உமா சிவாவை நிமிர்ந்து பார்க்காமல் காப்பி கோப்பையை அவனிடம் நீட்டினார். அவன் மற்றவர்கள் அறியாத வண்ணம் அவள் கையில் ரகசியமாய் கிள்ளிவிட்டு காப்பி கோப்பையை எடுத்துக்கொண்டான். நீயும் உட்கார் உமா. சரஸ்வதி உமாவை சிவாவின் அருகே அமர வைத்து கொண்டாள். பெரியவர்கள் தங்களின் பேரப்பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருப்பதை கண்டு மனம் பூரித்தனர். அவர்களது பூரிப்பு வார்த்தைகளில் வெளிப்பட்டது. என்னவோ வேதா, அண்ணனும் தங்கையும் அடிச்சுக்கிட்டு பிரிந்து நின்று விட்டாங்களேன்னு மனதிற்குள் வேதனைப்பட்டேன். இப்போது இந்த வேதனை தீர்ந்து மனதிற்கு நிறைவாக இருக்கிறது என்றார் அருணகிரி. சௌதாவின் மனசு பூராவும் அண்ணன் மகளை தன் வீட்டிற்கு மருமகளாய் கொண்டு வரணும் என்கிறதில்தான் இருந்தது. ஆனால் ஊடே பேச போனவங்களை தணிகாசலம் விரட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தான். உமாவிற்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பித்து விட்டான். நல்ல வேளையாக உமா மனது வைத்து 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்ந்து விட்டாள். பேத்தியின் தலை கோதியவாறு சரஸ்வதி கூறவும் சிவா துணுக்குற்றான். பாட்டி பேசுவதில் ஏதோ செய்தி இருப்பது போல தோன்றுகிறதே. அவன் மனதை போட்டு உழப்பிக் கொண்டு இருந்தபோது வேதகிரி அதை அதிகப்படுத்துவது போல பேசி வைத்தார். ஆமாம் அண்ணி, சிவா ஒரு வழியாய் உமாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்து விட்டான். ஆனால் உமா என்ன சொல்வாளோ என்று என் மனதிலும் வதக்கென்றிருந்தது. வாய் பேசாத குழந்தை, பெரியவங்க மனசு போல நடந்து நம்மை ஒன்று சேர்த்துட்டா. சிவாவிற்கு அந்த பேச்சு பிடிக்கவில்லை. அவன் எழுந்து கொண்டான். என்ன சிவா என்று வினவிய சரஸ்வதியிடம், தலை வலிப்பது போல் இருக்கு பாட்டி, போய் குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணினால் சரியாகிவிடும் நினைக்கிறேன், நீங்கள் பேசி கொண்டிருங்கள் என்று கூறிவிட்டு அறையை நோக்கி போய்விட்டான். உமா அவன் செல்வதை கூட கவனிக்காமல் பாட்டியிடம் செல்லம் கொஞ்சம் கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்டு அவனுக்கு என்னவோ போலிருந்தது. அறைக்குள் சென்று உடையை மாற்றி கைகளிக்குள் புகுந்தவன் குளியலறைக்குள் நுழைந்தான். குளித்து முடித்து கட்டிலில் விழுந்து யோசனையுடன் விட்டத்தை வெறித்து கொண்டிருந்தான்.
எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருந்தானோ அவனுக்கே தெரியவில்லை. வெகு நேரம் கழித்து அறைக்கதவை திறந்து கொண்டு உமா வந்தாள். அவள் முகத்தில் சந்தோஷம் நிறைந்திருந்தது. என்னடி, முகம்பூராவும் மத்தாப்பு கொளுத்தி போட்டது போல சந்தோஷம் தாண்டவமாடுது? உன் சொந்த பந்தம் வந்திருக்கிற சந்தோஷமா? அவன் ஒரு மாதிரியான குரலில் வினவினான். அதை உணராதவளாய் வெள்ளையாய் சிரித்தாள் உமா. அவன் அருகே கட்டிலில் சுவாதானமாய் அமர்ந்து கொண்டு விழிவிரிய பேசினாள். பின்னே இருக்காதா? பெரியவங்க ஒன்று கூடியிருப்பது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறது தெரியுமா? ஓ, நம்ம கல்யாணம் நடந்ததால தான் அவங்க ஒன்று கூடியிருக்காங்க இல்லையா? அவன் மனதில் ஓடிய சிந்தனையின் ஓட்டத்தை அறியாதவளாய் அவள் பின்னலில் விரல் விட்டு நீவியவாறு பதில் சொல்ல விட்டாள். ஆமாம் அத்தான், அதில் என்ன சந்தேகம்? உமா, அவன் ஆழ்ந்த குரலில் அழைத்தான். அவள் அழைப்பிலிருந்த குரல் வேறுபாட்டை உணராமல் அவள் விழியுயர்த்தினாள். ஒருவேளை நம் கல்யாணம் நடந்திராவிட்டால்? அவள் சட்டென்று அவன் இதழ் பொத்தினாள். அவன் மனதில் திருப்தி உண்டானது. மூடியிருந்த அவளது கையில் அவன் முத்தமிட்டான். ஆனால் அந்த திருப்தி அடுத்த நொடியில் மறைந்து போனது. ஏனத்தான் அச்சாணியமாக பேசுகிறீங்க? நானே நம் கல்யாணத்தால் பெரியவங்க ஒன்று சேர்க்க முடிந்ததே என்று மனநிறைவாக இருக்கிறேன். இப்போது போய் இப்படி பேசுகிறீங்களே? ஓ, அப்படியானால் நம் கல்யாணத்தால் இவர்கள் ஒன்று சேர்ந்தது தான் உனக்கு நிறைவாக இருக்கிறது இல்லையா? என்ன அத்தான் இப்படி கேட்டுவிட்டீங்க? நீங்கள் பிறந்ததிலிருந்து அம்மா அப்பான்னு மட்டும் வாழ்ந்தவங்க. நான் அப்படி இல்லை. அம்மா அப்பா தாத்தா பாட்டி சின்ன தாத்தான்னு பெரிய குடும்பத்தில் கலகலன்னு வளர்ந்தவள். நம் இரு குடும்பங்களுக்கும் இடையே சண்டை முற்றி போய் பேச்சுவார்த்தை இல்லாமல் போய்விட்ட பின்பு சின்ன தாத்தா வீட்டை விட்டு போய்விட்டார். என் தாத்தா பாட்டியின் முகத்தில் சிரிப்பு என்பதே இல்லாமல் மறைந்து விட்டது. இப்போது இவங்க ஒன்று சேர்ந்து சிரிக்கிறதை பார்க்கும்போது இது என்னால் நடந்த விஷயம்னு மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் ஒருத்தியால் இவர்களை ஒன்று சேர்க்க முடிந்திருந்ததை நினைத்து பெருமையாயிருக்கிறது. யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது போல உமா தன் பேச்சால் கெட்டாள். தவளை தன் வாயால் கெடும். உமாவும் அதை போல வார்த்தைகளை கொட்டி தன் வாழ்வை தானே கெடுத்து கொண்டாள். சிவாவின் மனதில் புயல் அடிக்க ஆரம்பித்து விட்டதை உணராமல் அவள் தான் நன்றாக பேசி கொண்டிருக்கிறோம் என்ற நினைவில் தன் பெருமைகளை கொட்டி அளந்து கொண்டிருந்தாள். நமக்கு நம்மை பெற்றவங்க 1000 செய்திருப்பாங்க அத்தான். நம்மால் அந்த கடனை எல்லாம் கழிக்க முடியுமா? ஏதோ என்னால் முடிந்தது இது ஒன்றுதான். என்னை பெற்றவங்களையும் தாத்தாவையும் பாட்டியையும் அவங்களோட சொந்த பந்தங்களோடு சேர்த்து வைத்து விட்டேன். எனக்கு இது ஒன்றே போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஓ, வேறு எதுவுமே வேண்டாமா? சிவாவின் ஆழ்ந்த குரலில் ஒலித்த கேள்வியின் பின்னால் அடங்கியிருந்த புயலை கவனிக்கும் அளவிற்கு உமாவிற்கு சூட்சும புத்தி இருக்கவில்லை. அவள் எளிதான சுபாவம் கொண்டவள், வெள்ளை மனம் கொண்டவள், மனதில் இருப்பதை வெளிப்படுத்த தெரியாத பேதை. அதனால் அன்றைய விழாச்சூழல் தந்த இனிமையான மனநிலையுடன் செல்லமாக தன் காதுகளில் உள்ள ஜிமிக்கல் அசைந்தாட கணவனின் தலையோடு லேசாய் முட்டி அவன் முடி களைத்து வேண்டாம் என்றாள். தன் முடிக்கலைத்த உமாவின் கரத்தை விலக்கிவிட்டு சிவா எழுந்து கொண்டான். அப்போதும் கணவனின் மனநிலை புரியாதவளாக உமா உடன் எழுந்து நின்று, என்ன தான் பசிக்கிறதா? நான் ஒரு மக்கு. அம்மா அவங்களை சாப்பிட அழைத்து வர சொன்னாங்க. அதை மறந்துவிட்டு நான் வேறு பேசி கொண்டிருக்கிறேன். வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தாள். என்று முணுமுணுத்த சிவா உமாவிற்கு முன்னால் அறையை விட்டு வெளியேறி மடமடவென்று மாடிப்படிகளில் இறங்கி போய்விட்டான். உமாவினால் அந்த நிலையில் அவனது வேகத்திற்கு ஈடு கொடுத்து இறங்க முடியவில்லை. மெல்ல படியிறங்கி அவள் டைனிங் டேபிளுக்கு வந்தபோது சௌதாமினி பரிமாறிக்கொண்டிருக்க சிவா சாப்பிட ஆரம்பித்திருந்தான். உமாவின் மனம் சினுங்கியது. அவள் பரிமாறித்தானே அவன் தினமும் சாப்பிடுவான், இன்று மட்டும் என்ன? மனதில் இருப்பதை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் அவள் நின்றபோது ஹாலில் இருந்த சரஸ்வதி அவளை அழைத்தாள். உமா, இங்கே வா. உமா சாப்பிட்டு கொண்டிருந்த சிவா ஏதாவது கேட்பானா என்று தயங்கி நின்று பார்த்தாள். அவன் தலையை நிமிரவே இல்லை. வேறு வழியின்றி சரஸ்வதியிடம் சென்றாள். ஏன் டைனிங் டேபிளுக்கு பக்கத்திலே நின்று கொண்டே இருக்கிறே? அவர் சாப்பிட வந்தார் பாட்டி. அதுதான் சௌதாமினி டிபன் வைத்து கொண்டிருக்கிறாளே. சிவா சாப்பிட்டு கொள்வான், நீ இப்படி உட்கார். உனக்கு கால் வலிக்கவில்லையா? எவ்வளவு நேரம்தான் நின்று கொண்டே இருப்பாய்? உமா சரஸ்வதியின் அருகே அமர்ந்து கொண்டாள். சாப்பிட்டு கொண்டே மெதுவாய் திரும்பிய சிவா உமாவை பார்த்தபோது அவள் சரஸ்வதியின் தோள் மேல் தலை வைத்து சிரித்து கொண்டிருந்தாள். சிவாவிற்கு நெஞ்சம் கசந்தது. கடைசியில் இவள் குடும்பத்திற்காக தியாகம் பண்ணினாளா? எனக்காக என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லையா? உமா சிவாவின் மனம் அரற்றியது. உன்னை உயிருக்குறாய் காதலித்தேனேடி. கடைசியில் நீ என் காதலை கண்டு கொள்ளவே இல்லையேடி. உனக்காக நான் என் அப்பாவின் மன வருத்தத்தை நினைத்து பார்க்காமல் உன் வீட்டுப்படி மிதித்தேனே. மலையேறி நின்று கொண்டிருந்த உன் அப்பாவிற்கு மாத கணக்கில் வேப்பிலை அடித்து மலை இறக்கினேனேடி. உன் மனதில் அது எதுவுமே பதியவில்லையா?
என்னை, என் காதலை ஒரு பொருட்டாகவே நீ நினைக்கவில்லை. உன் மனதில் நான் இல்லை. உன் வீட்டு பெரியவர்களின் மன நிம்மதிதான் உனக்கு பெரிதாக தோன்றி இருக்கிறது. நான் உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. இதை நான் உன்னிடம் எதிர்பார்க்கவில்லை உமா. சிவா கை கழுவி விட்டு மாடிக்கு போய்விட்டான். உமா இரவு உணவு முடிந்து மாடிக்கு வந்தபோது சிவா அயர்ந்து தூங்குவது போல் கண்களை மூடி பாவனை செய்து கொண்டிருந்தான். உமா அவன் அருகில் படுத்து உறங்க ஆரம்பித்ததும் விழிதிறந்து விட்டத்தை வெறித்தான். தலை நிறைய பூ வைத்து நெற்றியில் கல்பதித்த ஸ்டிக்கர் பொட்டு வைத்து மணப்பெண் போன்ற அலங்காரத்தில் பட்டுப்புடவை உடுத்தி ஹாலில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் உமா. பெண்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அவளுக்கு நலங்கு வைத்து கன்னத்தில் சந்தனத்தை தீற்றி அவளது கைகளில் வளையல்களை அடுக்கினர். மாடிப்படியின் அருகே நின்று அதை பார்த்து கொண்டிருந்த சிவாவை ஊடே ஒருமுறை விழியுயர்த்தி பார்த்தாள் உமா. அவளது இதழ்களில் ரகசிய புன்னகை மலர்ந்தது. பதிலுக்கு வெறுமையாக சிரித்தான் சிவா. அதை உணராத உமா அடிக்கொரு தரம் தன் பார்வை வீச்சை அவனை நோக்கி செலுத்திக் கொண்டிருந்தாள். பதிலுக்கு ஒரு பெருமூச்சை வெளியேற்றிய சிவா வேறு திசையில் பார்த்தான். தன் பார்வையை சந்திக்காதவனை புரியாமல் உமா பார்ப்பது புரிந்ததும் ஏதோ வேலை இருப்பது போல அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டான் அவன். மாடி அறையில் படுக்கையில் விழுந்து விட்டவன் கதவு திறக்கும் ஒலி கேட்டு திரும்பி பார்த்தான். உமா உள்ளே வந்தாள். அத்தான், சாப்பிட வாங்க. உன் அம்மாவும் என் அம்மாவும் சாப்பிட கூப்பிட்டு விட்டாங்களா உமா? ஆமாம் அத்தான். எப்படி இதை சரியாக கண்டுபிடித்தீர்கள்? பின்னே நீயாகவா வந்திருக்க போறே? அவன் கசப்புடன் நினைத்து கொண்டான். மதிய விருந்து முடிந்ததும் உறவினர்கள் கிளம்பி போய்விட வீட்டில் விருந்து முடிந்ததும் தோன்று வெறிச்சென்ற அயர்வு தோன்றியது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில் கண் அயர்ந்தனர். மாலையில் காபி கடை முடிந்ததும் சுந்தரி சௌதாமினியின் முகம் பார்த்தாள். இனி நாங்கள் கிளம்புறோம் சௌதா. ஆகட்டும் அண்ணி. உமா பத்திரம். அதெல்லாம் நான் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வேன். நீ ஒன்றும் பயப்படாதே. அவர்கள் பேசிக்கொள்வது புரியாத உமா விழித்தாள். என்னம்மா, என்னை அத்தையிடம் விடும்போது சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா உன் அத்தை உன்னை இப்போது எங்களுடன் அனுப்புகிறாளே, அதனால்தான். நான் சொல்ல வேண்டியதை அவள் சொல்கிறாள், அவள் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன். என்னது? ஆமாம் உமா, இப்போது உன்னை எங்களுடன் அழைத்து கொண்டு போகிறோம். எப்போது திரும்பி வருவது அம்மா? உன் பிரசவம் முடிந்து குழந்தைக்கு 3 மாதங்கள் ஆன பின்னால் தான். உமாவுக்கு இந்த வழக்கமெல்லாம் தெரியாது. வெளி உலகம் அதிகம் பழகாத வீட்டுக்கு ஒற்றை பெண் குழந்தையாக வளர்ந்தவள். வளைகாப்பு என்றதும் சந்தோஷமாக அமர்ந்தாள். இப்படி வளைகாப்பு முடிந்தவுடன் பிறந்த வீட்டிற்கு கூப்பிட்டு கொண்டு போய்விடுவார்கள் என்று அவளுக்கு தெரியாது. கடவுளே, இப்போதுதான் அத்தான் என்னுடன் இணக்கமாக பேசி பழகுகிறார். அதற்குள் பிரிந்து செல்வதா? எப்படி மறுப்பது என்று தெரியாதவளாய் உமா மாடிப்படியேறி சிவாவின் மடிதேடி ஓடினாள். அத்தான் என்ன? விட்டேற்றியா? வினவியனின் குரலில் சொந்தம் துளிக்கூட தெரியவில்லை. அது உமாவின் கவனத்தில் பதியவும் இல்லை. செய்தி தெரியுமா? என்ன செய்தி? என்னை அம்மா வீட்டிற்கு கூப்பிட்டு கொண்டு போகிறாங்களாம். அது உன் வீடுதானே? இப்போது சிவாவின் கேள்வியில் தொனித்த குத்தலை உமா கவனிக்கவில்லை. இன்றைக்கு போய்விட்டு நாளைக்கு திரும்புவதாக இருந்தால் சரி, ஆனால் நான் பிரசவம் முடியும் வரை அங்கேயே இருக்க வேண்டுமாமே. இரு சிவா, இதற்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்பது போல் பேசிக் கொண்டிருந்தான். அதை உணராத உமா பசுவை தேடும் கன்றாய் உயிர் துடிக்க அவன் முகம் பார்த்தாள். பிரசவம் முடிந்தவுடனும் உடனே வர முடியாதாம். குழந்தைக்கு 3 மாதங்கள் ஆக வேண்டுமாமாம். குழந்தை? சிவாவின் மனம் அசைந்தது. அவனது குழந்தை. அவள் அதை சுமந்து கொண்டிருக்கிறாள். இப்போது அவளுடைய உடல் நலமும் மனநலமும் மிகவும் முக்கியம். சிவா பேச துடித்த தன் நாவை அடக்கி கொண்டான். உமாவின் அருகே வந்து அவளின் தோள் தொட்டான். அவளோ அவன் தான் போவதை தடுத்துவிட நிறுத்திவிட மாட்டானா என்று தவிப்போடு அவனை பார்த்தாள். பார்வுமா, இப்போது உனக்கு மன அமைதி தேவை. அதற்காகத்தான் உன்னை பிறந்த வீட்டிற்கு நாங்கள் அனுப்ப ஒப்புக்கொண்டேன். நீங்கள் ஒப்புக்கொண்டீங்களா? இது உங்களுக்கு முதலிலேயே தெரியுமா? தெரிந்துமா பேசாமல் இருக்கீங்க? அங்கே உன் தாத்தாக்கள் பாட்டின்னு வீடு கலகலப்பாக இருக்கும். இங்கே அப்பாவும் நானும் வேலைக்கு போய்விடுவோம். நீ அம்மாவின் முகத்தை கொட்ட கொட்ட பார்த்து கொண்டு தனிமையில் இருக்கணும். 1000 தான் அப்பா வீட்டில் ஆள்கள் இருந்தாலும் நீங்க இருக்க மாட்டீங்களே. சிவா உதட்டை கடித்து தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். அவள் விழிகளையே ஊன்றி பார்த்தான். நான் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதிலேயே நான் இல்லையேடி. உன் அருகில் நான் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நீ கிளம்புவோமா? நீங்கள் இல்லாமலா? நானும் கூட வருகிறேன். என்னுடன் அங்கேயே இருப்பீங்க தானே? பொய்யுரைக்க மனமில்லாமல் அவள் பேச்சை நிறுத்த எண்ணி அவளை அருகே அழைத்தான். அந்த அழைப்பிற்காக காத்திருந்தது போல அவள் மார்பில் முகம் புதைத்தாள்.
அவளை தழுவி அவளது தலைமுச்சியில் முகம் புதைத்தவன் மனம் கலங்கினான். இது நான் உன் கணவன் என்பதால் நீ காட்டும் நெருக்கம், நான் உன் காதலன் என்பதால் இல்லை. ஒருவேளை நான் உன் அத்தையின் மகனாக பிறந்திருக்காவிட்டால் நீ என்னை கல்யாணம் செய்து கொண்டிருக்கவும் மாட்டாய். நான் உன் கணவனாக ஆகியிருக்கவும் முடியாது. சிவா என்ற தனிப்பட்ட மனிதனின் காதலுக்கு உன்னிடம் மதிப்பும் அங்கீகாரமும் இல்லை. உமா உன் அப்பாவின் தங்கை மகன் என்ற உறவிற்காகத்தான் மதிப்பு, அங்கீகாரம். நான் தோற்றுவிட்டேன் உமா. உமா போகலாமா? அதற்குள் என்ன அவசரம்? கீழே உன் வீட்டில் காத்திருப்பார்களே, காத்திருக்கட்டும். போகலாம் உமா, மெதுவாக போகலாம். ஏன்? தெரியவில்லை. உமாவின் மனது எதனாலோ தவித்து கொண்டிருந்தது. அந்த இடத்தை விட்டு போக அவள் பயந்தாள். சிவாவை விட்டு விலக மறுத்தாள். என்ன செய்வதென்று தெரியாமல் அவளது கரத்தை தன்னிலிருந்து விலக்கி அவளை தள்ளி நிறுத்தினான் சிவா. அத்தான் சொன்னால் கேள் உமா, நான் தான் உன் கூட வருகிறேன் சொல்கிறேன் இல்ல. சிவா உமாவுடன் மாடிப்படி இறங்கினான். உமாவின் துணிகள் அடங்கிய பெட்டியை தணிகாசலம் தூக்கி கொள்ள சிவா சௌதாமினியின் முகம் பார்த்தான். அம்மா, உமாவை மாமா வீட்டில் விட்டு வந்து விடுகிறேன். உமாவின் விழிகள் சட்டென்று உயர்ந்து அவன் முகத்தை பார்த்தன. வார்த்தை தவறிவிட்டா என்று குற்றம் சாட்டின. சிவா சொல்ல முடியாத உணர்வுகளை செய்வதறியாதவனாய் ஒரு பெருமூச்சில் கரைந்து வெளியேற்றினான். மனைவியின் பார்வையை தவிர்த்து முன்னால் சென்று அவள் ஏறுவதற்காக கார்கதவை திறந்து விட்டான். அன்று இரவு உமாவுடன் தணிகாசலத்தின் வீட்டிலேயே தங்கினான் சிவா. இரவில் நெருங்கிய மனைவியை விலக்காமல் அணைத்து அவள் விரும்பியதை கொடுத்தான். ஒரு இணக்கமுள்ள கணவனாக இரவு முழுவதும் அவளை பிரியாமல் தன் மார்பில் அவளது தலை தாங்கி உறங்க வைத்தான். காலையில் எழுந்து குளித்து உடை மாற்றி அவன் கிளம்புகையில் உமா கண்கலங்க அவளது கன்னத்தில் மெதுவாக விரல்களால் தட்டி சமாதானப்படுத்தினான். ஏய், இப்படி நீ அழுமூஞ்சியா இருந்தால் பிறக்கப் போகும் குழந்தையும் அழுமூஞ்சியாகத்தானே இருக்கும். உமா அவசரமாக கண்களை துளைத்து கொண்டு புன்னகைக்க முயல அவளுக்கு பதில் அவன் புன்னகைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். போய் வருகிறேன், சாயந்தரம் வந்துவிடுவீங்க தானே? அவன் அதற்கு பதில் சொல்லாமல் கையாட்டி விடைபெற்றான். அன்று மாலை அவள் அவனுக்கு போன் செய்த போது மும்பைக்கு போய் கொண்டிருப்பதாக பதில் வந்தது. மும்பைக்கா? ஆமாம் உமா, அங்கே என்ன வேலையத்தான்? ஆபீஸ் விஷயமாய் போகிறேன். எப்போது வருவீங்க? தெரியவில்லை உமா. தெரியவில்லையா? என்ன அத்தான் இது? 6 மாதம் ஆகும் உமா. 6 மாதமா? அவளின் மலைப்பிற்கு அவனிடம் பதில் வரவில்லை. அடுத்து உமா போன் பண்ணிய போதெல்லாம் வேலையில் பிஸி என்றான். நலம் விசாரிக்க கூட நேரமில்லை என்றான். அவனை பற்றி ஏக்கத்திலும் கவலையிலும் அவள் இருக்கும் போதே பிரசவ நாள் நெருங்கிவிட்டது. ஒரு நாள் அதிகாலையில் உமாவிற்கு பிரசவ வலி வந்துவிட வீடே பறந்து கொண்டு அவளை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தது. சற்று நேரத்திலேயே சிவாவின் மகன் உமாவின் கர்ப்பப்பையை விட்டு வெளியே வந்து உலகை தொட்டுவிட்டான். சௌதா, எனக்கு பேரன் வந்துவிட்டான் என்று தணிகாசலம் பரவசமாய் கூற, அண்ணி, எனக்கு பேரன் வந்துவிட்டான் என்று சௌதாமினி சுந்தரியிடம் ஆர்ப்பரித்தாள். சிவாவிற்கு செல்போனில் தகவல் சொன்னார்கள். அன்று மாலை மும்பையிலிருந்து விமானத்தில் பறந்து வந்துவிட்டான் சிவா. குழந்தையை அவன் கைகளில் அள்ளி கொண்ட போது வாடிய மலர் போல் கட்டிலில் களைத்து படுத்திருந்த உமா கண்விழித்து அவனை பார்த்தாள். அத்தான். அவளது விழிநீர் அவளது இயக்கத்தை கூறியது. சிவா அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் குழந்தையை முத்தமிடுவது போல் குனிந்து கொண்டான். குழந்தையுடன் உமா வீடு திரும்பும் வரை அவன் சென்னையில் இருந்தான். உமா வீடு திரும்பிய மறுநாள் அவன் மறுபடியும் மும்பைக்கு கிளம்பி விட்டான். உங்களுக்கு சென்னையில் தானே வேலை? ஆமாம். அப்புறம் எதற்காக மும்பையில் போய் இருக்கிறீங்க? உன்னிடமிருந்து விலகி இருக்கத்தான் மனதிற்குள் நினைத்து கொண்டான் சிவா. சொல்லுங்கள் அத்தான். என் கம்பெனியின் மும்பை பிரான்சிற்கு டெபுடேஷன் போயிருக்கிறேன் உமா. இப்போதுதான் போக வேண்டுமா? சிவா குழந்தையை கவனித்தான். ரோஜா பூக்களின் குவியல் போல் அழகாக இருந்தான் அவனுடைய மகன். இப்போது போயிருக்கத்தான் கூடாது. சிவாவின் மனம் ஏக்க பெருமூச்சு விட்டது. குழந்தையின் பிஞ்சு விரல்களில் கிடைக்கின்ற எல்லையற்ற இன்பத்தை துறந்து எதனிடமிருந்தோ தப்பிக்க முயல்கிறவனாய் அவன் ஓடியிருக்க வேண்டாம் தானே? ஆனால் அவனுடைய மகனின் பிஞ்சு விரல்களால் கூட சிவாவின் மனம் தேடும் அமைதியை கொடுக்க இயலவில்லையே. ஆமா. உமா ஆளுயர கண்ணாடியில் தன்னை அழகு பார்த்து கொண்டாள். குழந்தை பிறந்தவுடன் சுந்தரியின் கவனிப்பிலும் சரஸ்வதியின் சீராட்டலிலும் அவளது ஒல்லியான உடலில் சதைப்பிடிப்பு தென்பட்டது. பூசினார் போல் அழகாக இருந்தாள். முகத்தில் தாயாகிவிட்ட பெருமிதமும் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழும் பூரிப்பும் தென்பட்டது. உமா, இன்னுமா நேரடியாகல? நேரமாகிவிட்டது பார். சுந்தரி அரைவாசலில் இருந்து குரல் கொடுத்தாள். இதோ வந்துட்டேன்மா. உமா அறையை விட்டு அவசரமாய் வெளியேறினாள். குழந்தையை மடியில் போட்டு அதற்கு பட்டுச்சட்டை அணிவித்து கொண்டிருந்த சுந்தரி நிமிர்ந்து மகளை பார்த்தாள்.
மயில் கழுத்து நிற பட்டுப்புடவை உடுத்தி அதற்கேற்றபடி ஜாக்கெட் அணிந்திருந்த உமா வெள்ளைக்கல் ஜிமிக்கியும் வெள்ளைக்கல் அட்டிகையும் அணிந்திருந்தாள். அவளது முகத்தில் சுடர்விட்ட ஜுவலிப்பு இன்னும் அவளுடைய அழகை அதிகப்படுத்தி காட்டியது. என் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கே, என் மகள் துடைத்து வைத்த வெள்ளி குத்துவிளக்கு போல என்னமாய் ஜொலிக்கிறாள். சுந்தரி பெருமையுடன் மகளை பார்த்து சரஸ்வதியை திரும்பி பார்த்தாள். சுந்தரி நினைத்ததையே சரஸ்வதியும் நினைத்து கொண்டிருந்ததை அவளது பார்வை கூறியது. உமா, குழந்தையை வாங்கி மடியில் வைத்துக்கொண்டு உட்காரு. சுந்தரி, நீ போய் 2 மிளகாயையும் கற்பூரத்தையும் எடுத்துக்கொண்டு வா. சரஸ்வதி உத்தரவிட உமாவின் மடியில் குழந்தையை படுக்க வைத்த சுந்தரி மாமியாரின் நோக்கம் புரிந்தவளாக படியிறங்கி சென்றாள். என்ன செய்ய போகிறீங்க பாட்டி? அதை பார்க்கத்தானே போகிறாய்? சுந்தரி சரஸ்வதி கேட்டவைகளை கொண்டு வர அதை வாங்கி உமாவிற்கு திருஷ்டி சுற்றினாள் சரஸ்வதி. இதை அடுப்பில் போட்டுவிட்டு கற்பூரத்தி வாசலில் கொளுத்திவை. அது எதற்கு பாட்டி? உனக்கும் உன் பிள்ளைக்கும் கண்படாமல் இருக்கத்தான். யார் கண் வைக்கப் போகிறார்கள்? எல்லாரும் தான் கண் வைப்பார்கள். ஊர்கண்ணில் எந்த கண் பொல்லாத கண்ணா இருக்குமென்று யாருக்கு தெரியும்? ஆமாம் பாட்டி, ஊரில் இருக்கிறவங்களுக்கு என் மேல் கண் போடுவதுதான் வேலையா? சும்மா பகடி பேசாதே. உமா, இன்னைக்கு குழந்தை பிறந்து 30 நாட்கள் முடிந்து விட்டன. அவனுக்கு பெயர் வைத்து நீ வீடு கூட வேண்டும். விருந்திற்கு வருகிறவர்கள் கண்கொள்ளி கண்ணாய் இருந்து விட்டால் என்ன செய்வது? அதெல்லாம் ரொம்ப ஓவர் பாட்டி. இப்படி பேசினால் நீங்கள் கொடுக்கும் விருந்திற்கு யார் வருவாங்க? சற்று நேரத்தில் வீடு நிறைய உறவினர்கள் கூட்டம் வந்து நிறைந்து விட்டது. சுந்தரி வந்தவர்களை வரவேற்றபடி வாசலையே கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். சரஸ்வதியின் அருகே வந்து ரகசிய குரலில் கவலைப்பட்டாள். என்ன அத்தை, இன்னும் சௌதாவையும் அவள் வீட்டுக்காரரையும் காணோம். அதைவிட முக்கியமாய் மாப்பிள்ளையையும் காணோமே. வந்துடுவாங்க, கவலைப்படாதே. மருமகளை சமாதானப்படுத்தினாலும் சரஸ்வதியின் வயிற்றில் பயபந்து உருளத்தான் செய்தது. ஏன் இன்னும் அவங்க வரவில்லை? வீடு பூரா வந்திருக்கும் விருந்தாளிகள் கேள்வி மேல் கேள்வியாய் கேட்க ஆரம்பித்திடுவாங்களே. சரஸ்வதி நினைத்து முடிக்கும் முன்னால் அவள் அருகில் வந்தாள் அம்புஜம். என்ன சரஸ்வதி, எப்படி இருக்கிற? தான் எப்படி இருக்கிறோம் என்பதை விலாவாரியாய் விளக்காமல் இனி அம்புஜத்திடமிருந்து தப்ப முடியாது என்று சரஸ்வதிக்கு புரிந்துவிட்டது. அம்புஜம் மூக்கு கண்ணாடியை சரி செய்தவாறு சரஸ்வதியின் கழுத்தில் இருந்த வைர அட்டிகையை பொறாமையுடன் பார்த்தாள். கொல்லிக்கண். சற்று முன் பேத்தியிடம் கூறிய கொல்லிக்கண்ணை நேரில் தரிசித்த சரஸ்வதி பல்லை கடித்தாள். என்ன சரஸ்வதி, விசேஷ வீட்டில் பட்டும் வைரமுமா மினுக்கிற போல? விசேஷ வீடுனா மினுக்கத்தானே வேணும். ஆமாம், நீ ஜூஸ் சாப்பிட்டாயா? எல்லாம் உன் மருமகள் நான் வந்தவுடன் ஓடி வந்து உபசரணை பண்ணிவிட்டாள். அதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வேறு எதில் குறைச்சல்? என்னதான் இருந்தாலும் தான் தாசில்தார் பெண்டாட்டின்னு ஒரு மண்டைக்கணம் உன் மருமகள் கிட்ட இருக்கு. கொஞ்சம் தட்டி வை. எதை தட்டி வைக்க? மருமகள்களை எல்லாம் ரொம்பவும் ஆடவிடக்கூடாது சரஸ்வதி. ஆமாம், இப்போ என் மருமகள் வீட்டுக்குள்ளே பரதநாட்டியம் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறா பாரு. நான் அவள் ஆட்டத்தை நிறுத்த? போடி போக்கத்தவளே. என் மருமகள் ரப்பும் ராங்கியும் பிடிச்சவ. உன்னை விடவா? அவளை விட்டால் பிடிக்க முடியாதுன்னு எவ்வளவோ இறுக்கி பார்த்தேன். அவள் அகப்படவே இல்லையே. கெட்டிக்காரி, அப்படித்தான் இருக்கணும். இப்போ என் கண்ணில் இல்லை விரலை விட்டு அட்ரா சக்கை. அதுக்கே அவளுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கணுமே. அதே போல் நீயும் உன் மருமகளை கோட்டை விட்டு விடாதே. ஆமாண்டி, அவளுக்கு நேத்திக்குத்தான் கல்யாணமாகி இன்றைக்கு என் வீட்டில் வாழ வந்திருக்கிறா. அவளே பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மருமகனுக்கு மாமியாராகி இன்றைக்கு ஒரு பேர பிள்ளையையும் பாட்டியும் ஆகிட்டா. இப்போ போய் கோட்டையை பிடித்து கொடியை நாட்ட சொல்லு. வேற ஜோலி கழுதைய உனக்கு இல்லையா? என்ன சரஸ்வதி, நான் பேச பேச வாயை திறக்காமல் மரமாட்டன் இருக்கிற? உன்கிட்ட வாயை திறந்து பேசிட்டாலும் நீ என்ன செய்வ? பாவம். எதுக்குடி இப்போ என்னை பாவம் போடுற? உனக்கு வந்து வாய்த்திருக்கிற மருமகள் அப்படி எப்படி? சீமை சித்ராங்கி இல்லை உனக்கு வந்து மருமகளாக வாய்ச்சிருக்கிறா? பேசிய காரியத்தை சாதிச்சு விடுவாளே. இன்னும் அம்புஜத்தை பேச விட்டா அவள் 8 ஊருக்கு ஏரோட்டுவா என்று தெரிந்ததால் சரஸ்வதி அவசரமாக அவளது வாயை மூட தன் வாயை திறந்தாள். அதை விடு அம்புஜம், அவளே பாட்டியாக்கிவிட்டால் நமக்கும் வயசாயிடுச்சு. இனி யார் எப்படி போனால் நமக்கென்ன? காலம் போன கடைசியில் மற்றவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதை விட்டுட்டு நம்ம பொழப்ப பார்ப்போம். அம்புஜத்தின் கூறிய மூளைக்கு சரஸ்வதி கூறுவதன் அர்த்தம் புரிந்து விட்டது. என்னது, அதுக்காக போட்டதை சாப்பிட்டுட்டு மூளையில் முடங்கி கொள்ள சொல்றியா? இருந்தா தான் என்ன தப்பு? நீ வேண்டுமானால் அப்படி இரு, என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நீ சொன்னால் கேட்கிற பிறவியா?
சரஸ்வதி வெறுப்புடன் மற்ற விருந்தினர்களை விசாரிக்க போவது போல நகர முயல அம்புஜம் அவளது கையை பிடித்து நிறுத்தினாள். நில்லு சரசு, உன்னிடம் அப்போதிருந்த கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. கேளு, உமாவின் மாமனார் வீட்டிற்கும் உன் மகன் வீட்டிற்கும் சண்டையாமே, அது எப்போ? இல்லையாமே, இது எப்போவாமே அப்படின்னு யார் சொன்னது? நம்ம சொந்த பந்தமெல்லாம் இப்போது இதைத்தானே பேசிக்கிறாங்க. என்னது, எல்லாரும் பேசுகிறாங்களா? சரஸ்வதி தூக்கி வாரி போட சற்று முற்றும் பார்த்தாள். வந்திருந்தவர்கள் இயல்பாக பேசி சிரித்தபடி அமர்ந்திருந்தனர். அம்புஜத்தை திரும்பி பார்த்து முறைத்தாள் சரஸ்வதி. இவளை என்ன செய்தால் தகும் என்று சரஸ்வதி பல்லை கடித்து கொண்டிருப்பதை அறிந்து மரியாதவள் போல அம்புஜம் நீட்டி முழக்கினாள். உன் மகன் செய்த சீர்வரிசை பத்தவில்லைன்னு சவுதா வீட்டில் முணுமுணுக்கிறாங்களாமே. அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லையாமே. உனக்கு யாரோ தவறான செய்தியை கொடுத்துருக்குறாங்க அம்புஜம். இல்லையே, சரியான செய்தி தானே. எதை வைத்து அப்படி சொல்கிற? ஏன் சரஸ்வதி, எனக்கு காது குத்தி இவ்வளவு பெரிய கம்மலை போட்டிருக்கேன், திரும்பவும் எனக்கு காது குத்த பார்க்குறியே? ஊரில் இருக்கிற ஜனமெல்லாம் இங்கே உன் கொள்ளு பேரனுக்கு பெயர் வைத்து தொட்டிலில் போடுவதை பார்க்க வந்து கூடியிருக்கு. உடந்தைப்பட்ட உமாவின் மாமியார் மாமனார் இன்னும் வரக்கானமே. அதைவிட பெரிய கூத்து, இந்த பிள்ளை பெத்த மகாராசன் இன்னும் பம்பாயிலிருந்து கிளம்பவே இல்லையாமே. வந்து விட்டதா? இப்படி பேச்சு வந்து விட்டதா? சரஸ்வதி கோபத்துடன் பல்லை கடித்தபடி உள்ளே போனாள். அவளின் முகத்திலிருந்து அவளது கோபத்தின் அளவை யோகித்த சுந்தரி, என்ன அத்தை என்று வினவினாள். என்ன நொன்ன அத்தை, ஏன் கோபப்படுறீங்க அத்தை? பின்னே கோபப்படாமல் உன்னை கொஞ்சம் சொல்கிறாயா? அந்த அம்புஜமே ஒரு பிபிசி நியூஸ் சேனல், அதுதான் நமக்கு தெரிந்த கதையாச்சே. அதை விட நமக்கு தெரியாத கதை ஒன்று இருக்குது. என்ன? வெறும்பாயே மெல்லுகிறவள் அவள் கிடைத்தால் விடுவாளா? விடமாட்டாள். இப்போ அவள் வாயில் போட்டு மென்று கொண்டிருப்பது நம்ம வீட்டு ராமாயணத்தை. என்னத்தை சொல்கிறீங்க? முழுசாய் சொல்கிறேன் கேள். சரஸ்வதி விளக்கமாய் கூறவும் சுந்தரிக்கு கவலை வந்து விட்டது. அடக்கடவளே, இப்படியா பேசிக்கிறாங்க? ஆமாம், இப்போ என்ன செய்ய போற? சவுதா ஏன் இன்னும் வரவில்லை? அவள் வந்தால் இந்த பேச்சு நிற்குமே. இதைத்தானே நானும் சொல்கிறேன். அவளுக்கு போன் போடு. சுந்தரி கையில் தன் செல்போனை எடுக்கவும் வீட்டு வாசலில் சௌதாமினியின் காரு வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அத்தை, சவுதா வந்து விட்டா. அப்பாடி, இப்போதாவது வந்து சேர்ந்தாளே மகராசி, வந்தாளே மகராசி என்று பெரியண்ணை நிம்மதி பெருமூச்சு விடுவதை அறியாதவளாய் பாலசுப்பிரமணியம் முன்னே படியேற அவர் பின்னால் வந்தாள் சௌதாமினி. ஏன் சவுதா லேட்டு? சரஸ்வதி கோபத்துடன் வினவினாள். கிளம்ப மனசிருந்திருக்காது. அம்புஜம் ஊடே புகுந்து கூற சரஸ்வதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் பிடித்தது. நொடி பொழுதில் நிலைமையை யூகித்து விட்ட சௌதாமினி சரஸ்வதியின் கையை பிடித்து கொண்டு, கோபப்படாதீங்க பெரியம்மா. சிவா மும்பையிலிருந்து வந்தவுடன் அவனையும் அழைத்து கொண்டு சேர்ந்து வந்து விடலாமேன்னு நினைச்சேன். ஆனால் ஏனோ சிவாவின் ஃப்ளைட் லேட்டாகி விட்டதாம். அதனால்தான் லேட்டாகி விட்டது பெரியம்மா என்று சமாதானம் சொன்னான். பூ, இவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டாள் அம்புஜம். ஊதி ஊதி பெரிதாக்கி விட்ட நினைத்த பிரச்சனை இப்போது புஸ்வானமாய் போய்விட்டதே என்று அவளுக்கு இருந்தது. சரி சரி, உள்ளே வா. உன் மருமகள் தான் ரொம்பவும் விசனப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளிடம் வந்து காரணத்தை சொல்லு. எனது உமா கவலைப்படுகிறாளா? பச்சை உடம்புக்காரி, மனசை போட்டு அலட்டிக்கலாமா? சௌதாமினி அவசரமாய் உள்ளே உரைய சரஸ்வதி அம்புஜத்தை அர்த்தத்துடன் ஒரு பார்வை பார்த்தாள். இப்போ இருக்கிற இலசுகளுக்கு மருமகளை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க தெரியவில்லை. இப்படி தூக்கி தலைமையில் வைத்து கொண்டால் நாளைக்கு மாமியார் குடுமிதான் மருமகள் கையில் சிக்கம். பின்னால் குத்துதே குடையுதேன்னு வந்து நிற்குங்க. அம்புஜம் அருகில் இருந்தவர்களிடம் சௌதாமினியை கஞ்சாடை காட்டி அங்கலாய்க்க ஆரம்பிக்க சரஸ்வதி உள்ளே நகர்ந்தாள். அத்தை, அவர் வரவில்லையா? உமாவின் கண்கள் சௌதாமினியின் பின்னால் அவன் தென்படுகிறானா என்று துளாவின. வந்து விடுவான் உமா, எப்போது கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவான். சௌதாமினி சமாதானமாய் கூறினாலும் உமாவின் மனம் சமாதானம் அடையவில்லை. அவன் வருவானா? அவள் விழிகள் அவன் வரும் வழி நோக்கி கொண்டே இருந்தன. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. மனம் திரை இசை பாடலை இசைத்தது. விழி அவன் வரும் வழியை எதிர்பார்த்து காத்திருந்தது. நேரம் நகர நகர உமாவின் மனம் பதைத்தது. ஏன் இந்த விலகல் என்று மருகினாள். அவள் அவன் முகம் காண துடித்தாள். கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலை, பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறன்
வேலே நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே நிழலாடும் விழியோடும் ஆடினானே அன்று நிழலாடும் விழியோடும் ஆடினானே இன்று கண்ணில் நின்றாடச் சொல்லடி. அவளது நெஞ்சம் தவித்து பாட அவள் கண்களில் கண்ணீர் திரை விழுந்தது. அந்த கண்ணீர் திரையினூடே சிவா தெரிந்தான். அவசரமாய் விழி துடைத்து பார்த்தால் அவனேதான். அவளது நீர்மல்கும் கண்களை பார்த்தபடி அருகே வந்து குழந்தையை தூக்கி கொண்டான். அத்தான் அவள் தழுதலுக்கு அழைத்தாள். அவன் அவளை பாராமல் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தான். ஏன் இவ்வளவு லேட்? ஃப்ளைட் லேட். இன்றைக்கு விசேஷம்னா இன்றைக்கு தான் வர வேண்டுமா? நேற்றே வந்திருக்க கூடாதா? வேலை இருந்தது. அவன் விற்றேற்றியாய் பதிலளித்தது அவளை பாதிக்கவே இல்லை. அவள் அவனை பார்த்தே மிக பெரிய வரம் என்பது போல் அவனையே அவளாக பார்த்து கொண்டே இருந்தாள். அவன் அவளது பார்வையை கவனிக்காமல் இல்லை. அதை கவனித்து கொண்டே கவனிக்காதவன் போல் குழந்தையின் முகத்தை பார்த்து உதட்டை சுளித்து கொஞ்சி கொண்டே இருந்தான். சிவா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, குழந்தையை தூக்கி கொண்டு கீழே வா. சௌதாமினி உரத்த குரலில் அழைக்கவும் சிவா உமாவை திரும்பி கூட பார்க்காமல் மாடிப்படிகளில் இறங்க ஆரம்பித்து விட்டான். நான் வரவேண்டாமா? ஏன் என்னை நீங்கள் கூப்பிடவில்லை? உமா அசையாமல் நின்று விட்டாள். உமா, உன்னை வேறு தனியாய் அழைக்கணுமா? இப்போது சத்தம் போடுவது சுந்தரியின் முறையாகிவிட்டது. உமா பதுமை போல் கீழே இறங்கினாள். அவள் வரவிற்காக காத்திருந்தவர்கள் திரும்பி மாடிப்படியை பார்க்க சிவாவும் எதேச்சையாய் தன் பார்வையை மாடிப்படியை நோக்கி திருப்பினான். பார்த்த விழிகளை வேறுபுறம் திருப்ப முடியாமல் அசைவற்று நின்றுவிட்டான். அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ. எப்போதோ அவன் கேட்ட பாடல் வரிகளுக்கு என்று உயிர் கொடுத்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள் உமா. பூஞ்சை உடலுடன் அவள் இருந்தபோதே மதிமயங்கி நின்றவன் சிவா இன்று பூரிக்கும் மௌனத்தின் அழகோடு அவன் எதிரே வந்து சேரவும் அயர்ந்து விட்டான். அதே நேரம் கணவனை ஏறிட்டு பார்த்த உமாவும் அவனது கண்களில் தெரிந்த ஆவலை கண்டு கொண்டாள். சற்று முன்பு வரை அவள் மனதில் குடிகொண்டிருந்த கிளேசம் மறைய மயக்கும் புன்னகையோடு அவனை நெருங்கி அவனது கரங்களை பற்றி குழந்தையை வாங்கி தொட்டிலில் படுக்க வைத்தாள். பின் கணவனுடன் உராய்ந்து கொண்டு நின்றாள். குழந்தைக்கு பெயர் வையுங்கோ. உமா தனிக்காச்சலத்தையும் பாலசுப்பிரமணியத்தையும் பார்த்து தயங்கி நிற்க பாலசுப்பிரமணியம் மருமகளை ஊக்குவித்தாரும். சொல்லுமா, நீ என்ன பெயர் செலக்ட் பண்ணியிருக்கிற? அவர் என்ன பெயர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரா மாமா? சொல்லுடா சிவா, உன் பொண்டாட்டி கேட்பது காதில் விழுகவில்லையா? ஆதித்யன். அருமையான பெயர், அதையே வைத்து விடுவோம். குழந்தையின் காதுகளில் 3 முறை பெயரை சொல்லி அழைத்தார்கள். விருந்து ஆரம்பமானது. அன்று இரவு சௌதாமினியும் பாலசுப்பிரமணியமும் அவர்கள் வீட்டிற்கு திரும்பிவிட சிவா உமாவோடு அவள் வீட்டில் தங்கிவிட்டான். இரவின் அமைதியில் அறைக்குள் வந்தாள் உமா. குழந்தையை அருகில் படுக்க வைத்து கண்மூடி தூங்குவது போல் பாவனை செய்து கொண்டிருந்தான் சிவா. உமா குழந்தையை மெதுவாக தூக்கி தொட்டிலில் படுக்க வைத்தாள். சன்னமான விளக்கொலி அறையில் நிறைந்திருக்க குழல் விளக்கை அணைத்தால் அவன் அருகே படுத்தாள். அவன் புறம் திரும்பி அவனது முடியை விரல்களால் அலைந்தாள். அதற்கு மேல் தூங்குவது போல் பாவனை செய்ய சிவாவால் முடியவில்லை. அவன் வேகத்துடன் திரும்பி அவளை தன் பக்கம் இழுத்து கொண்டான். அத்தான் ஆசையுடன் முணுமுணுத்தவாறு அவனது அணைப்பினில் அடங்கி போனாள் அவள். இத்துடன் ஊமையின் ராகம் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் ஊமையின் ராகத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.